வணக்கம் மக்களே. நவம்பர் மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் கும்பகோணத்தில் விவசாய கண்காட்சி நடைபெற்றது. அதை பார்க்குறதுக்காக கும்பகோணத்துக்கு நம்ம போயிருந்தோம். விவசாய கண்காட்சியில் என்னெல்லாம் டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க அப்படின்றத வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீராம் நர்சரி கார்டன் தக்காளி, கத்திரிக்காய், மிளகாய் இது போன்ற நாற்றுகள் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. தோட்டக்கலை நர்சரி கார்டன் மரம் மற்றும் பழ வகைகள் மரக்கன்றுகள் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. விவசாய ஏஜென்ட் ரொட்டாவேட்டர் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. விவசாய ஏஜென்ட் கேப்டன் மினி டிராக்டர் விற்பனை மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. ஜெய்சன் பேலர் வைக்கோல் கட்டும் இயந்திரம் மற்றும் ஜெனரேட்டர் பம்புகள் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. கலை என்டர்பிரைசஸ் லோவல் நெல் அறுவடை இயந்திரம், நெல், மக்காச்சோளம், கம்பு, கேழ்வரகு, சோளம் இது போன்ற பயிர்களை அறுவடை செய்து கொள்ளலாம். விவசாய ஏஜென்ட் நடவு நடும் இயந்திரம் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. கௌரி அக்ரோ ஏஜென்ட் ரொட்டாவேட்டர் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. கிர்லோஸ்கர் பவர் டில்லர் மற்றும் பவர் வீடர் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. விவசாயிகளுக்கு ஏற்ப ஒரு சில மாடிஃபைடு பவர் டில்லர்ஸ் விற்பனைக்கு வச்சிருந்தாங்க. விவசாயிகளுக்கு ஏற்ப மாடிஃபைடு சொல்லியிருந்தேன் ஸ்ப்ரேயர், பூச்சி மருந்து தெளிப்பான். ஸோ இது எல்லாமே விவசாயிகளுக்கு கேட்டாங்கன்னா மட்டும்தான் இது மாதிரி மாடிஃபைடு கிர்லோஸ்கர் பவர் டில்லர்ஸ் அவங்க விற்பனை பண்ணுறாங்க. இல்லைனா நார்மலாகவே நீங்கள் கிர்லோஸ்கர் பவர் டில்லரை வாங்கிக்கலாம். GAM நெல் அறுவடை இயந்திரம் இதுவும் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. சேலம் ஆத்தூர்லேருந்து இவங்க இந்த ஸ்டால் போட்டிருக்காங்க. ஜெயலட்சுமி ஏஜென்ட் நெல் நடவும் இயந்திரம் மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பதற்காக பவர் ஸ்ப்ரேயர்ஸ், ரெட்லேண்ட் வைக்கோல் கட்டும் இயந்திரம் மற்றும் ரெட்லேண்ட் வரப்பு அமைக்கும் இயந்திரம் இது எல்லாமே விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே என்ட்ரன்ஸில் வச்சுருந்தாங்க. உள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வாங்க உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றும் விவசாய கருவிகள், பாரம்பரிய விவசாய கருவிகளை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. முதல்லையே பார்த்தீங்க அப்படின்னா கிர்லோஸ்கர் பம்ப் எந்த அளவுக்கு ஹை ப்ரெஷராக கிர்லோஸ்கர் பம்ப் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி டிஸ்பிளேக்கு வச்சுருந்தாங்க. ஐயா நம்மாழ்வார் மற்றும் நெல் ஜெயராமன் உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வைத்திருந்தார்கள். மற்றும் நெல் ஜெயராமன் ஐயாவோட பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. மற்றும் உங்களுக்கு வேண்டுமென்றால் விதை நெற்களை வாங்கி செல்லலாம். இந்த வீடியோவில் பார்ப்பவர்களுக்கு யாராவது வேண்டுமென்றால் இந்த தொடர்பு எண்ணுக்கு அழைத்து நீங்கள் உங்களுக்கு தேவையான நெல் ரகங்களை வாங்கிக்கலாம். இயற்கையில் விளைந்த கொய்யா, பப்பாளி, தேன் இது போன்றவைகள் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. பிரித்திவ் நேச்சுரல் ஃபார்மர்ஸ் ட்ரஸ்ட் இவங்க கிட்ட ஒரு சில நெல் ரகங்கள் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. ஸ்பீக் உரக்கடை என்னென்ன பயிர்களுக்கு என்னென்ன உரங்கள் இட வேண்டும் என்பதற்காக ஒரு தெளிவான விளக்கங்களை மக்களுக்கு கூறினார்கள்.
வள்ளுவன் அக்ரோ நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம். இவங்க கிட்ட ஒரு 3 டைப் ஆஃப் நிலக்கடலை விதைக்கும் இயந்திரம் உள்ளது. விற்பனைக்கும் மற்றும் காட்சிப்படுத்தவும் வைத்திருந்தாங்க. கிர்லோஸ்கர் பம்ப் ஆஃப் ஹெச்பியிலிருந்து விவசாயிகளுக்கு மற்றும் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான அனைத்து விதமான பம்புகளும் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. பாரம்பரிய நெல் ரகங்கள் மற்றும் அரிசி கண்காட்சி, தூய மல்லி, குல்கர் இது போன்ற நெல் ரகங்கள் மற்றும் அரிசிகள் வந்து விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. டெல்டா மரச்சக்கு எண்ணெய் மற்றும் க்ரோ பேக்ஸ் இது எல்லாமே விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஹக்சன் ஹைவேஜ் பிரைவேட் லிமிடெட் இவங்க கிட்ட தக்காளி, வெண்டைக்காய், பீர்க்கங்காய், புடலங்காய், சாமந்தி, கத்திரிக்காய் இது போன்ற காய்கறிகள், பூக்கள், விதைகள் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. இது எல்லாமே ஹை ஹீல்டு ஹைபிரிட் அப்படின்னு கூட சொல்லலாம். விக்ரோ நாற்றாங்கால் உங்களுக்கு தேவையான நெல் ரகங்கள் கூறினால் இவர்களே வந்து நடவு செய்து கொடுக்கிறார்கள். ஏஆர் சீட்ஸ் அண்ட் ஃப்ளவர் இவங்க கிட்ட பாரம்பரிய நாட்டு ரக விதைகள் வந்து விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. விதையின் விலை வந்து 10 ரூபாயிலிருந்து ஆரம்பம். கதிர் அக்ரோ கிளினிக் நெல், கரும்பு, மக்காச்சோளம் இது போன்ற விவசாய பயிர்களுக்கு என்ன உரங்கள் இட வேண்டும் என்பதற்கான ஒரு விழிப்புணர்வு முகாம். நீம் ஃபார்மர்ஸ் இது ஒரு விவசாய செயலி. உங்கள் ஊரில் உள்ள விவசாய பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஒரு அங்காடி அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு தேவை என்றால் பதிவிறக்கம் செய்து விற்பனை செய்து கொள்ளுங்கள். பிஒய் ட்ரேடர்ஸ் விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து கருவிகளும் ஒரே இடத்தில். கோத்ரேஜ் மாட்டு தீவனம் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஃபார்மிங் கிளப் இவங்களும் ஒரு விவசாய செயலி. உங்கள் ஊரில் உள்ள விவசாய பொருட்களை விற்பனை செய்து கொள்ள ஒரு அங்காடி. பதிவிறக்கம் செய்து பயன்பெறுங்கள். ஓம் சக்தி அக்ரி இவங்க கிட்ட ஒரு சில விவசாய சம்பந்தப்பட்ட கருவிகள் வந்து விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தியிருந்தாங்க. பாரம்பரிய விதைகள் மற்றும் முள் சீத்தா பழம், அசோலா இது எல்லாமே விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. சன் இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் ஹீரோஃபைன் கார் வாஷர் ஆடு மற்றும் மாட்டு கொட்டாய்களை கிளீன் செய்வதற்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆயில் ஃப்ரீ ஸ்நாக்ஸ், நோபல் என்டர்பிரைசஸ் வழங்கும் புல்லட் மிக்சி, மல்டி மேக்கர் சப்பாத்தி, தோசை, பரோட்டா ஆயில் ஃப்ரீயாக செய்து கொள்ளலாம்.
அக்வா என்டர்பிரைசஸ் வழங்கும் அக்வா மாப் வீடு துடைப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். 9 வகை மூலிகை உள்ளடக்கிய கருப்பட்டி விற்பனைக்கு மற்றும் காட்சிக்காக வைத்திருந்தாங்க. இயற்கை முறையில் உருவாக்கப்பட்ட எள்ளுருண்டை, ரவா லட்டு, உணவு பண்டங்களை விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வைத்திருந்தார்கள். சோலார் லேம்ப், டார்ச் லைட்ஸ் இது எல்லாமே விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சிருந்தாங்க. பாடி பெயின் ரிலீஃபர் இது விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. குழந்தைகள் விளையாடுவதற்காக ஸ்கெட்ச் பெயிண்டிங் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்தவும் வச்சிருந்தாங்க. பேக் பெயின் ரிலீஃபர் இதுவும் விற்பனைக்கு மற்றும் காட்சிக்காக வச்சிருந்தாங்க. மல்டி ரேஞ்ச் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு விவசாயிகளுக்கு ஏதாவது மிஷினரிஸை கழட்டணும் அப்படின்னா அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். மணி ஆச்சாரி விவசாய கருவிகள் விற்பனைக்கு மற்றும் காட்சிப்படுத்த வச்சுருந்தாங்க. இவ்வளோதான் இந்த விவசாய கண்காட்சியில் இருந்தது. இந்த விவசாய கண்காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு விவசாய கண்காட்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.